எல்லாரும் நினைக்கணும் ஸ்ரீலங்கா அகதிகள் வெளிநாட்டு போவதற்காகவும் வேறு சில காரணங்களுக்காகத்தான் இந்தோனேஷியாவில இருக்கிறாங்க. ஆனா அது இல்ல. நான் வந்தது 9 வயசுல நான் இங்க வந்தேன். இப்ப எனக்கு 17 வயசு. 15 வயசுலதான் எனக்கு வள்ளுவத்தின் தொடர்பை விதைச்சு நான் GED மாணவியா படிச்சு கொண்டு இருக்கிறேன். அதற்கு முந்தைய காலம் வரை எனக்கு எந்த கல்வி வசதியுமே இல்லாம, ஒரு கல்வி அடிப்படை வசதி கூட இல்லாமத்தான் நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். அதோட என் அப்பா ஸ்ரீலங்காவில போராளியா இருந்து காணாமாக்கப்பட்டவர். நானும் தங்கையும் அம்மாவும் மட்டும்தான் இங்க வசிச்சுட்டு இருக்கிறோம். சோ நாங்க பெண்களா இருந்து எதிர்நோக்குற பிரச்சனைகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். நாங்க சொல்லவே முடியாத எவ்வளவோ பிரச்சனைகளை தான் நாங்க இங்க எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். We are drawing a picture. Okay. என் பேர் ஜோயேஸ்வரி. கணவனை இழந்து 2 பிள்ளைகளோட நாங்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனது பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை விசேட தேவைக்குரிய பிள்ளையாக இருக்க எங்களுக்கு கழிவறையும் இல்லை. அந்த சூழ்நிலையில் எங்களை நிலைமையை அறிந்து வள்ளுவர் நிறுவனம் எனக்கு 1 லட்சம் ரூபா பெறுமதியான டொய்லெட் கட்டி தந்தமைக்காக மிகவும் நன்றி. திருகோணமலை மட்டக்களப்பு எல்லை பகுதியில் காட்டை அண்டிய பகுதியில் அமைந்திருக்கும் வெறுகல் கிராமத்தில் ஆதிக்குடி தமிழ் மக்கள் 40 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். Newzwland.